வணக்கம் அன்புசால் அன்னை பாலாவின் செல்ல குழந்தைகளே. அற்புதமான இந்த தருணத்தில் பாலாவுடைய அற்புதங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். பாலாவோட அற்புதங்களை பற்றி பேச வேண்டிய தருணமையா அதுன்னு கேட்கலாம் நீங்க. ஆனால் பல கட்டங்களில் வியந்து போய் நிச்சயமாக அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்த தருணங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் சொல்லாமலே விட்டோம்னா எல்லாருக்குமே தெரியாமல் போயிடும். இது வரைக்கும் சொல்லாமலே ஒரு 12 வருடங்கள் தவம் இருந்ததுனால இதுக்கு மேல நிச்சயமா சொல்லியாகணுங்கிற உணர்வு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் நிறுத்தி வச்சேன். ஆனாலும் சொல்லக்கூடிய தருணத்தை உண்டாக்கி பாலாவே விட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் நம்பிக்கிட்டு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே எது எப்படி இருந்தாலும் அன்னை பாலாவின் உத்தரவை நினைத்து கொண்டு நாம் பேசப் போகிறோம். பல விஷயங்களை பேசப் போகிறோம். அதில் எது மிகவும் புலகாங்கிதம் அடைந்தது என்பதை நீங்கள் உணர்த்தினால் மிகவும் சந்தோஷமா இருக்கும். நான் மிரண்டு போன தருணங்கள் பல இருக்கின்றன. வாருங்கள், நாம் இறைவனத்துக்கு போய்விட்டு நாம் பதிவுக்கு செல்லலாம். அன்புசால் உறவுகளே, இனிய நமஸ்காரம். அன்னை பாலாவின் பாதாள விந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம நேரடியாக பதிவுக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, பல விஷயங்களை பேசும்போது அது சில விஷயங்கள் உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் அவளுடைய பெருமைகளை நாம் பேசும்போது நிச்சயமாக பாலாவுக்கு நிகர் பாலா தான் என்ற ஒரு அற்புதங்கள் வரும். பாலா தன்னை மட்டுமே பிரகடனப்படுத்தி கொண்டு பெரிய விஷயம் படுத்தி கொண்டு நான் தான் என்று சொல்லவில்லை. ஆனால் அவள்தான் அகிலத்துக்கும் முதல்வள், அதாவது ஆதிசக்தி. இருந்தாலும் கூட அதை சொல்லவில்லை. அத்துணை இடத்துக்கும் என்னை வரவழைத்திருக்கிறாள். அங்கு செல், இங்கு செல், அப்படி செல், இப்படி செல், திருப்பதி வரைக்கும் என்னை செல் என்று சொல்லியிருக்கார். காரணம் தெரியாது, என்றால் போய்விட வேண்டும். உணர்த்துவார்கள், போனால் போய்விட வேண்டும். இதுதான். இதையெல்லாம் நம் நேரில் பார்க்கும்போது பேசிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு நாள் சிறுவாபுரிக்கு போயிட்டு வர்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வருது எனக்கு. ஏன்னா திடீர்னு இந்த இன்ட்யூஷன் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2-3 நாள் போகுது. அப்போ என்னுடைய சக நண்பர், அதாவது பத்திரிகைத்துறையில் ஒரு நண்பர், ஒரு பெரிய ஒரு மனிதர், நான் மதிக்கக்கூடிய மனிதர்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வு, இந்த இன்ட்யூஷன் ஒரு 10 நாளுக்குள்ளேயே அவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க கார் எடுத்துட்டு வர முடியுமா, நம்ம போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாரு. நான் ரொம்ப ஜாஸ்தி போறதில்லை, அதனால பல விஷயங்கள் அவாய்ட் பண்றது. இருந்தாலும் அவர் கூப்பிடுறாருங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன். நான் சரி வரேன், போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்படி போறோம். அப்படி போகும்போது அவர் ஆக்சுவலாக என் கூட வருவார், என்னை நிப்பாட்டி வச்சுட்டு போவார். சில நேரங்களில் என்னை வெளியில் நிற்க வச்சுட்டு போவார், சில நேரங்கள் கூப்பிட்டு போவார். நான் அன்னைக்கு போகும்போது அவர் அந்த பொன்னேரி அப்படி சைடுக்கு, அந்த சைடுக்கு போகிறதா இருந்தது. அங்கே தாண்டி ஒரு மீட்டிங் போகிறதா இருந்தது. அந்த ரூட்ல போகும்போது, நம்ம இடத்துல இருந்து ரூட்ல போகும்போது, அந்த 100 ஃபீட் ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த சிறுவாபுரி முருகன் கோயில் அப்படின்னு ஒரு போர்டை பார்க்குறேன். நான் மறந்து போயிடுறேன். உண்மையில் சொல்லி 10 நாள் தான் ஆச்சு, அம்மா சொல்லி 10 நாள் ஆச்சு. கரெக்டாக அது வழியாக கூட்டு வர்றாரு. உண்மையில அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வண்டியில் ஓரம் கட்டி, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், 10 நாள் முன்னாடி தான் அது போகணும்னு நினச்சேன். நான் பாலாலாம் சொல்லிக்கல, நான் நினச்சேன் சார், நம்ம போயிடலாமா சார். சார்
ஒரு வேலையை பாருங்க சார். நானும் அமைதியா இருக்கிறேன். நீங்க சாமி பூதன்னு கட்டிட்டு அலையுறீங்க. ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன பொழப்ப பாருங்க சார். என்ன சார் நம்ம எவ்வளவு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். நீங்க சாமிகிட்ட போகணும், அங்க போகணும், கோயிலுக்கு போகணுங்கிறீங்க. அப்படின்னு மூஞ்சில வச்சு பாரு டப்புன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மூஞ்சி அப்படியே சின்னதாயிருச்சு. ரொம்ப சின்னதாயிருச்சு ஆக்சுவலா. தாங்க முடியல என்னால. வருத்தம். என்னம்மா நிதானமா சொன்னேன். அதுவும் முருகன் கோயிலுக்கு போக சொன்னேன். நான் முருகன் கோயில் கிராஸ் பண்றேன். என்ன அனுப்ப மாட்டேங்கிறியம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மனசுல அப்படியே கிளேசமாயி, வேதனையாயி, சரின்னு மறுபடியும் காரை எடுத்துக்கிட்டு காரை ஓட்டிட்டு போறேன். அவர் உட்காந்து வர்றாரு. அப்ப மீட்டிங் அட்டன் பண்றோம். மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க வெளியில இருங்க. நான் உள்ள போயிட்டு நான் பார்த்துட்டு வரணும். 1 மணி நேரம் என்ன வெளியில நிக்க வைக்கிறாரு. அப்போ அந்த 1 மணி நேரம் நான் வெளியில தான் நிக்கிறேன். என்ன அவரு என்ன சொன்னாருன்னு தெரியல. நம்ம டிரைவர் வெளில நிக்கிறாரு. அவரை போய் கூட்டு உட்கார சொன்னாருன்னு தெரியல. என்ன சொன்னாருன்னு தெரியல. நான் கார் ஓட்டுறதுன்னா கார் எடுத்து போறதுன்னா அவர் வந்து அங்க அவருடைய பெருமைகளை தக்க வச்சுக்கிறார். அவர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண மனிதர் வந்து பெரிய விஐபி, மிகப்பெரிய விஐபி. அவர் பார்க்க போயிருக்காரு. நான் அவரை பார்க்கறதுக்கு அவர் கேபினுக்கு வாசல்ல உட்காந்துருக்கேன். நான் வெளியில உட்காந்துருக்கேன். எனக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவர் வர்றாரு. வாங்க போலாம். நான் அப்படிங்கிறாரு. கிளம்பி வந்துடுறோம். வரும்போது எனக்கு வரும்போது பூரா அட்வைஸ் தான். சார் நீங்க வேலையை பாருங்க சார். என்ன சார் நீங்க போறீங்க வர்றீங்க இப்படிலாம் பண்றீங்க சார் அப்படின்னு எனக்கு வந்து இந்த கடவுள் கும்பிட்றத பத்தி அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா சார் உங்கள்கிட்ட அப்படின்னேன். நான் சார் 2 மணி நேரம் நீங்க வந்து என்ன உட்கார வச்சுங்க சார். நான் எதுவுமே சொல்லியே சார். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, என்ன கூட்டு போறீங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா, நான் ஒரு 10 நிமிஷம் எனக்காக நீங்க வந்து என் கார்ல உட்காந்துக்க கூடாதா? நான் உள்ள போயிட்டு வந்துட மாட்டேனா? இப்போ உங்களுக்காக நான் 2 மணி நேரம் நான் செலவு பண்ணும்போது, எனக்காக நீங்க ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணக்கூடாதா? நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இதுக்காக திருப்பி வர முடியாது சார்ன்னு வரும்போது நான் சொல்றேன். அவர் அத பொருட்டாவ மதிக்கல. சார் நீங்க வர்றதுன்னா நீங்க வந்துங்க சார். எனக்கு இது மேல நம்பிக்கை இல்ல சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிறாரு. சார் முருகன் கோவில் சார். முருகன் கோயில் சார். ரொம்ப ஃபேமஸ் சார். எதுவுமே நான் காட்டிக்கல. அப்படி சொல்றேன். நான் வர முடியாது சார். சும்மா அப்படி பார்த்துட்டு வந்துடுறேன் சார். நான் நீங்க போனா உங்க இடத்துக்குலாம் நான் வரமாட்டேனா சார். சப்போஸ் இங்க கோயிலுக்கு அது மாதிரிலாம் இல்ல சார். நான்லாம் போமாட்டேன் சார். இது தொழில் தான் சார். அப்படி போயிட்டு இப்படி போயிட்டுன்னு அவரு வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் மனம் உடைந்து போகிறது. என்னடா இப்படி சொல்லிட்டாரே. நான் வந்து பாலா கோயிலுக்கு வாங்கன்னு தானே சொல்ல மாட்டேன் யாருமே. நான் அங்க போகும்போது உணர்த்தினதுனால நான் வரேன்னு சொன்னேன். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா பாலாட்ட? நான் நேரா பாலா கோயிலுக்கு வந்துட்டேன். அவரை டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு அன்னைக்கு போல வந்து மனசு ரொம்ப கிளேசமாயிடுச்சு. அம்மாட்ட இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு உட்காந்து சொல்றேன். ஏம்மா நீ தானம்மா போக சொன்னீங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது என்ன வந்து முருகனை வந்து முகத்தை கூட பார்க்க விடலையம்மா. இல்ல நான் தப்பு பண்ணனா? இல்ல நான் போகக்கூடாதுன்னு நீங்க விதிச்சிட்டீங்களா? அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் விடுற அளவுக்கு வந்துருச்சு வச்சுங்களேன். அப்படி நான் ரொம்ப ப்ரே பண்ணி பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அம்மா தானே போக சொன்னாங்க. 10 நாள்ல அந்த விஷயத்த உண்டு பண்ணாங்கல்ல. அப்புறம் ஏன் வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணாங்க? எனக்கு தெரியல. ரொம்ப மனக்கவலை. நான் அப்படியே ப்ரே பண்ணிட்டு நான் அப்படியே தூங்க போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமேல நடந்த நிகழ்வுகள் கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதனால தான் இந்த விஷயத்த வந்து உடனே நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு நான் சொல்றேன். இது ஆச்சரியப்படாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நானே கடவுள் நம்பாம கடவுள் இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண ஆளு ஒரு காலத்துல. அப்போ நான் உட்காந்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ இதை சொல்லும்போது அவர் பெரிய நாத்திகவாதி மாதிரி. அவர் என்ன நாத்திகவாதியோ இல்ல வேற வேற விஷயமா எனக்கு தெரியாது. அவரு பேசின விஷயங்கள்லாம் வந்து அவ்வளவு மோசமா இருந்தது. காலங்கள் கடக்கிறது. என்ன நடக்குதுன்னா ஒரு 15 நாளுக்கு அப்புறமேல ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதே இடத்துல அங்க ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நம்ம கோவில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. கண்டிப்பா நீங்க வரணும் அப்படிங்கிறாங்க. நான் அன்னைக்கு தேதியில வந்து நான் பாத்தீங்கன்னா அங்க கோயில் யார் இருக்கான்னா சின்ன சின்ன பசங்க, கோவில்ல இருந்த பசங்க, கோவில் வளர்ந்த பசங்க ஒரு 6, 7 பேர் இருக்காங்க. சரி நான் கிளம்புனோடனே எல்லாருமே ஐயா நானும் வரேன், அப்பா நானும் வரேன், அங்கிள் நானும் வரேன்னு கிளம்பிட்டாங்க. சரி நைட்டு போறோம். அங்க போகும்போது தான் தெரியுது, மேப் போட்டு போகும்போது தெரியுது, அதே மாதிரி அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போறோம். சிறுவாமுரு முருகன் கோவில்.
உண்மையில ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தெல்லாம் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் கோவிலுக்கு வந்து உள்ள போயிட்டு வரும்போது அவ்வளோ கூட்டம். அங்க அந்த கல்யாண நாள்ல அங்கேயும் நிறைய கல்யாணம், நிறைய ஜோடிகள். ஆனா எங்களை எப்படி கூட்டு போனாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஈஸியா கூட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டு போனது யாருன்னா, ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி. அந்த பெண்மணி தான் கூட்டு போனாங்க. வந்த உடனே எங்களை பார்த்தோன்னே, "வாங்க, வாங்க கண்ணுங்களா, வாங்க உள்ள வாங்க." அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. வயதான பெண்மணி. கூட்டு போய் எல்லாம் காமிச்சுட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இந்தாங்க வேர்க்கடலை எடுத்துட்டு போங்க, பழம் சாப்பிடுங்க" அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. என்னம்மாண்ணா, "ஏம்மா பிள்ளைங்களை கூட்டு இந்த வெயில்ல வந்திருக்கு ஐயா" அப்படிங்கிறப்போ, "யார் யா அந்த பிள்ளைங்க, எங்கேருந்து வர்றீங்க?" அப்போ நான் சொல்றேன், "இந்த மாதிரி கோயில்லேருந்து வரோம், ஆசிரமத்துலேருந்து வர்றோம்." "யார் யா பிள்ளைங்க, ஒன்று ஒன்று ஒரு சைஸா இருக்குன்னு" கேட்டோன்னே, "உங்க பிள்ளைங்கன்னு சொல்ல முடியல, பேர பிள்ளைங்கன்னு சொல்ல முடியல, யாருன்னா ஆசிரமத்தில் வளர்ற குழந்தைங்க, எல்லாம் நம்ம குழந்தைங்க தான்ம்மா." அப்படியே, "நல்லா இருக்கணும் சாமி, நல்லா இருக்கணும் சாமி, உங்க புண்ணியம் தலைபூர புண்ணியம் சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பொருள் எதுக்குமே காசு வாங்கல. அப்ப எங்களை கூட்டு அரவணைச்சு எங்களால கோலத்தை பார்த்து உள்ள தரிசனத்தையும் காட்டுறதுக்கு வழி பண்ணி காட்டி எல்லாம் முடிச்ச பிறகு பாலா என்ன சொல்லுது தெரியுமா? அங்க ஒரு இன்ட்யூஷன் தெரியுமா? அங்க நான் யார் வணங்குறேனோ அவங்க இருக்காங்க, நாகதெய்வம் இருக்கு, என் குலதெய்வம் இருக்கு. இதை காட்டுறதுக்கு தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை அந்த அம்மா வாயிலிருந்து வர வைக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா? அந்த மூலையில பாத்தீங்களா? அந்த மூலையில சொன்ன அத்தனையுமே நான் எதிர்பார்த்த விஷயங்கள். அப்போ பாலா எந்த மாதிரி அற்புதம் பண்றா பாருங்க. அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணி எங்களை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இத்தோட நிக்கல இந்த கதை. இந்த நிகழ்வு இத்தோட நிக்கல. இன்னொரு விஷயத்த பண்ணாங்க பாலா. யாரு அவங்கள பேசுனாங்களோ அப்படிப்பட்ட நபர், என்னை யாரு ஒரு டீஸ் பண்ணி பேசினாரோ அந்த நபர் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழித்து ஒரு விஷயமாக எனக்கு ஃபோன் பண்ணுகிறார். ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு, "சார் வெளில போயிட்டு வரலாமா சார்?" அப்படிங்கிறாரு. நானும் எதுவும் காட்டிக்கல. "சரி சார், போதுனா போகலாம் சார், ஒன்றும் இல்லை சார், நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வர்றேன் சார்" அப்படிங்கிறேன். "வாங்க சார், நீங்கள் வருவீங்க சார்" அப்படிங்கிறாரு. அவர் சூசுகமாக கூப்பிடுறாரு. நானும் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும், என்ன டிஸ் பண்ணாலும், ஒரு நேருக்கு நேராக வந்து அவங்க கஷ்டம் அடுத்த நிமிஷம் படுறதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு இயற்கையிலே அன்னை பாலா ஒரு குணத்தை கொடுத்ததுனால, சரி சார் வரேன்ட்டேன். மறுபடியும் போகிறோம். நான் அவர் சொன்ன நாளில் போகிறோம். போகும்போது அவர் போன இடம் மறுபடியும் அந்த சிறுவாபுரம் முருகன் கோவில்கிட்டே. நான் வாயை திறக்கல. நான் ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம், பேசிட்டோம், நம்ம ஏன்டா பேச போறோம் அப்படிங்கிறப்போ வாயை திறக்கல. ஏன்னா இப்போ இங்கே தான் மெயின் பிக்சர் பாருங்களேன். அதாவது கடைசி வரைக்கும் கேளுங்க, அந்த மெயின் பிக்சர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அவரு என்ன சொல்றாரு, "சார் நிறுத்துங்க சார், அந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்குள்ள போங்க சார், அங்கதான் சார் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் சார்" அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. "போங்க சார், முருகன் கோயிலுக்குள்ள போங்க சார்" அப்படிங்கிறாரு. சரின்னு கட் பண்ணிட்டு முருகன் கோயிலுக்குள்ள போறோம். அவர் சொல்றாரு, "சார் இப்பெல்லாம் வந்து நான் வந்து மாசம் ஒரு தடவை வந்துடுறேன் சார், முருகன் கோயிலுக்குலாம் வந்துடுறேன் சார், பார்த்துடுறேன் சார், போயிடுறேன் சார்" அப்படின்னு அப்படியே அந்த மிரண்டு போன முட்டை வந்த மாடு வந்து கொல கொலன்னு வந்து கொஞ்சிக்கிட்டு நிக்குமே, அது மாதிரி பேசுறாரு. என்னடா அது, எப்படிடா மாத்திருக்காங்க பாலா, எப்படிடா மாத்தி விட்டுச்சு இவரை, எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஆச்சரியம் தான் ஆக முடியல. இது நான் தெரிஞ்சுக்கணும்ல, நான் கண்டுக்காம இருக்கேன். அவர் வாயில இருந்தே வரட்டும் அப்படின்னு கண்டுக்காம இருக்கேன். அங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு 3 மாசம் முன்னாடி என்ன கூட்டு போனார் இல்லையா, ஒரு மீட்டிங் போகணும் சார்ன்னு கூட்டு போனார் இல்லையா, அங்க அவர் பார்க்க போன விஐபி மிகப்பெரிய மனிதர் அல்லவா, அந்த மனிதரை அவங்க பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. அன்னைக்கு பார்க்க முடியலங்கிறப்போ வந்துட்டாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் எடுக்கல. தொடர்ந்து ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணது, 5வது தடவை வந்து, "நான் சிறுவாபுரி கோயில் இருக்கேன்யா, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ற, அப்புறம் பேசலாம்யா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது, "சார் சிறுவாபுரி கோயிலா சார், நானும் சிறுவாபுரி கோயிலுக்கு அடிக்கடி வர ஆள் தான் சார், என் நம்பர் கூட நானும் அடிக்கடி வருவேன் சார்" அப்படின்னு என்ன கோர்த்து விட்டுருக்காரு.
அப்போ கோயிலுக்கு வரமாட்டேன்னு அசிங்கப்படுத்தி என்ன டீஸ் பண்ணி மூஞ்சி வச்ச மாதிரி பேசினவர், அவர் பேசினோன்னு முருகன் பேரை சொல்லி என் பேரை சொல்லி பாலா பேரையும் யூஸ் பண்ணி அவர் வந்து தனக்கும் அந்த முருகன் கோயிலுக்கு டச் இருக்குங்கிற விஷயத்த சொல்லி அவர் காரியம் சாதிக்க பார்த்திருக்காரு. சரி சரி நீ வா, நான் அடுத்த வாரம் நான் அங்கே வருவேன், வரும்போது வா, நீ இவ்வளோ தூரம் வர வேணாம், நீ தான் வருவில்ல, நம்ம கோயிலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் விட்டுருக்காரு அந்த பெரிய மனிதர். ஸோ அதுக்கப்புறம் மேல இவங்களோட சந்திப்போ அவங்க இடத்துல நடக்கல, அவங்க ஆபீஸ்ல நடக்கல, கோயில்ல நடந்திருக்கு. அப்போ நடந்த உடனே தான் கோயிலுக்கு போற மாதிரி ஒரு பாவலா காட்டியிருக்காரு, பஞ்சிருக்காரு. ஆனால் அதுவே உண்மையாகப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். அப்படி பாவலா காட்டி செஞ்ச விஷயத்தை உண்மையாக்கப்பட்டிருக்குது. இப்போ யாரு அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரு பக்தி இல்லைன்னு சொன்னாங்களோ, அவங்கள பாலா தன் கோயிலுக்கெல்லாம் வர வைக்கல, நீ எங்க கஷ்டப்படுத்தினியோ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இந்த விளையாட்டை, இந்த திருவிளையாடலை நடத்தினது பாலான்னா அதை பார்த்து ஆச்சரியப்படுறதும் அப்படியே நான் மிரண்டு போய் உட்காரத்துக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்து நான் வந்து அதை சொல்ல தயங்கணும் உங்கள்கிட்ட, அதுதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். கர்நாடகா வரைக்கும் போயிருக்கோம், அங்க நடந்த அன்னதானம்லாம், அன்னதானம் போடும்போது நடந்த ஆச்சரியம்லாம். இப்போ திருக்கோளிக்காடு போயிருக்கோம், திருவாரூர் போயிருக்கோம், மகாப்பட்டினம், எந்தெந்த ஊருக்கு போனோமோ அங்கெல்லாம் பெரிய பெரிய அதிசயங்களை பண்ண வைப்பாங்க. பல மக்களை வர வைப்பாங்க, பல விஐபியை வர வைப்பாங்க. நான் சொன்ன ஆச்சரியப்பட்டு போவீங்க. நீ நம்ப முடியாத அளவுக்கு விஐபிலையும் வர வச்சிருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது. நான் சொல்லவும் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க பேர் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த மாதிரி நடந்திருக்கு விஷயங்கள். அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியத்தில் இங்கேருந்து நடத்தி கொடுப்பாங்க, அதுக்குள்ள டியூனிங் மட்டும் இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான் இங்கே இருக்கணும், அவங்க செய்வாங்க. அதுக்குள்ள விஷயத்தை பூரா அவங்க கொடுப்பாங்க. நான் யார்கிட்ட சம்பளம் வாங்கணும், யார்கிட்ட நிற்கணும் அவசியம் இல்லை. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட மனிதர் சிறுவாபுரிக்கு போறதையும் வர்றதையும் தன்னகத்தே ஒரு வழக்கமா கொண்டு வர்றதுக்கு பாலா இந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதரை மாத்திருக்கான்னு சொன்னா ஏன் எல்லாரையும் மாத்த மாட்டா? இது ஏன் சொல்ற பதிவு நான் போடுறேன்னா, நம்பிக்கையின் உச்சம் இருங்க. இப்ப நான் நம்பிக்கையின் உச்சத்துல தானே உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த நம்பிக்கையில் உச்சம் வந்தா, கடவுள் இருக்கு, கடவுள் இல்லை, நீங்க நம்புறீங்க நம்புறது அது ஒரு செகண்ட் இஷ்யூ. இப்ப அந்த அந்த அவர் பண்ண மாதிரி. ஆனா நம்பிக்கையின் உச்சத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே நடந்துரும்ல. நான் பால் நடத்தி வச்சிருவாள்ல. நான் தன்னகத்தே நீ வா உட்காரு உட்காருன்னு சொல்ல, நீ செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கிட்டே இரு, நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் பாலா சொல்றான். ஆகவே அன்பர்களே, நிச்சயமாக அடுத்தடுத்த பதிவுல சந்திப்போம். அவருடைய புகழை பேச 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 நம்மளுக்கு நல்லது வந்துகிட்டு தான் இருக்கும். நான் அவள் வந்து விமர்சன ஹேதேவி, அவளை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அன்னை லலிதா நம்மளுக்கு வாரி 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 கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா லலிதாவோட மகள் அல்லவா. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, அதுதான் உண்மை. அதனால தான் அந்த விமர்சன ஹேதேவி அவருடைய விஷயங்களை நான் பேசிக்கிட்டே இருக்க போறேன். நான் புரியுதுங்களா? அது கேட்டுக்கிட்டே நீங்க இருக்க போறீங்க. கடைசி வரைக்கும் என் கூட பயணியுங்கள். மறுபடியும் சந்திப்போம். சந்திப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கூடவே அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வாருங்கள். இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அத்துணை நண்பர்களுக்கும் இனிய வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் சொல்லி விடைபெறுவது கண்டர் திணிகண்டர் டி பாலாம்பிகை சித்திபடம், அனகாபுத்தூர், சென்னை, தமிழ்நாட்டிலிருந்து. நன்றி, வணக்கம்.